நான் எலும்பு இல்லாம சாப்பிட மாட்டேன், எனக்கு எலும்பு கடிச்சு சாப்பிட்டா தான் பிடிக்கணுமே, நீ வாங்கிட்டு வா எனக்கு தெரியும்னாங்க. பட் அது வந்து ஊறுகாக்காக தான்ட்டு வந்து எனக்கு எதிர்பார்க்கல. எண்ணெய் ஊத்தலையா? எண்ணெய் ஊற்றக்கூடாது இதுக்கு. என்னம்மா ஊறுகால எண்ணெய் இருக்குமேம்மா? எண்ணெய் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன்று தெரியாம பேசக்கூடாது. பாத்தீங்களா, செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல, கத்து தர்றேன். இதை ஆற விடணும். இதை ஆற விடணும், அதை ஊற விடணும். சிக்கனை எப்படா தானா டாப் டக்கரு. ஹலோ ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். தேங்க்யூ ஆல் ஃபார் த பியூட்டிஃபுல் சப்போர்ட். உங்களோட சப்போர்ட் வந்து பயங்கர பெரிதாக, ரொம்ப மகிழ்ச்சியாக, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ கீப் சப்போர்ட்டிங், இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. இன்னைக்கு வந்து டேரெக்டாக விளாகுல வந்துலாம் டிசைட் பண்ணிட்டோம். ஏன்னா போன விளாகில் வந்து எங்கள் அம்மாவை லைட்டாக டென்ஷன் பண்ணி சில விஷயம்லாம் பண்ணணும், நான் பிளான் போட்டு பண்ணேன். ஒரு அளவுக்கு மேல பேசி அதெல்லாம் நீங்க வந்து இப்பெல்லாம் பேசக்கூடாது. என்ன சொல்றேன்னா, மத்த சேனல் எல்லாம் பாத்தீங்கன்னாங்க அந்த டென்ஷன் பண்ணி பிராங்க்ன்ற கான்செப்டே வந்து vlog-ஆ பண்ணுவாங்க. ஆமா. ஆனா நான் வந்து சும்மா ஒரு 10-15 நிமிஷம் பண்ணதுக்கு அந்த vlog-க்கு அப்புறம் சம்பவம் பண்ணாங்க பாருங்க. அதையே மறந்துட்டு வந்துட்டேன்னு சொன்னா எப்படி சொல்லுங்க? அது ஒரு சின்ன விஷயம் தான். பட் அதுக்கப்புறம் எங்க அம்மா என்னை வச்சு செஞ்ச சம்பவம் வந்து இன்னும் கொஞ்ச நாளைக்கு அந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் முடிவு எடுத்ததுனால வந்து டைரக்டா vlog வந்துடலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ வெல்கம் பேக். அதுல வந்து இன்னைக்கு வந்து வாட் ஸ்பெஷல் அப்படின்னா வந்து இவங்க சஸ்பென்ஸ்ல வச்சிருக்காங்க. பட் நான் நேற்று ஒரு விஷயத்தை இன்சிஸ்ட் பண்ணி கேட்டுட்டே இருந்தேன், பண்ணி கொடுங்கன்னு. அதுவா இல்லையா நானே இப்பதான் பார்க்க போறேன். ஸோ வந்து இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? சிக்கன். ஓகே. நாங்க வந்து சிக்கன் தொக்கெல்லாம் பண்ணி காமிச்சிருக்கோம்ல, நம்ம சிக்கன் பிரியாணி, சிக்கன் தொக்கு இதெல்லாம் பண்ணி காமிச்சிருக்கோம். பட் அதையும் தாண்டி என்ன ஸ்பெஷல் அப்படின்றது இவங்க சொல்லுவாங்க. சிக்கன்ல நிறைய ஸ்பெஷல் இருக்கு. அதுதான்மா. பட் இன்னைக்கு வாட் ஸ்பெஷல் ஃபார் டுடே? இன்னைக்கு நம்ம பண்ண போறது சிக்கன் பிக்கிள், சிக்கன் ஊறுகாய். ஆமாங்க. Can I have pickle for this? What? ஊறுகாய். சிக்கன் ஊறுகாய். இது ஏன் வந்து இது சடன் பிளான். ஆக்சுவலா இது பிளான்லேயே கிடையாது. இது வெரி சடனா வந்த பிளான். என்னன்னா, என் பிரதர் வந்து இந்த ஃபிஷ் ஊறுகாய், ப்ரான் ஊறுகாய் இதெல்லாம் வாங்கி ஸ்டோரேஜ் பண்ணி அவர் வந்து சாப்பாட்டில் பெசஞ்சு சாப்பிட்ற பழக்கம் இருக்கு. ஏன்னா நானும் என் பிரதர்லாம் வந்து நல்ல காரம் சாப்பிடுவோம் அப்படின்றதுனால. எனக்கு வந்து இது வரைக்கும் நான் நான்வெஜ் பிக்கல்ஸ் லைஃப்ல இது வரைக்கும் சத்தியமாக நான் ட்ரை பண்ணதே கிடையாது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊறுகாய் வந்து நான் பூண்டு ஊறுகாய் சொல்லுவேன். தக்காளி ஊறுகாய் ரொம்ப பிடிக்கும். அதை விட ரொம்ப ரொம்ப ஃபேவரட், அதாவது ஸ்பைசி லவர்ஸ்க்கு இது சொல்லலாம். அதுவும் மெயினா ஆந்திரா சைட்ல சொல்லணும்னா பண்டு மிரப்பக்காய் பச்சடின்னுவாங்க. அது வந்து பச்சை மிளகா இருக்கு இல்லைங்களா, அது நல்லா பழுக்க வச்சு அது பழுத்ததுக்கு அப்புறம் பண்ற ஊறுகாய். ஆமா, சிவப்பாயிடும் இல்லையா, அப்போ பண்றோம். ஆமா. நான் எப்பெல்லாம் ஹைதராபாத் ஷூட்டிங் போறனோ, இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ், நான் போகாதப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களோ, இல்லை எங்க அம்மா போறாங்களோ, அப்போ எனக்கு ப்ளீஸ் எனக்கு இல்லைனாவே நான் சொல்லுவேன், அரை கிலோ இல்லை 1 கிலோ பேக்கெட் வந்து எனக்கு பண்டு பேருக்கு ஊறுகாய் வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டு. அது வந்து ரொம்ப கஷ்டம், சாப்பிடவே முடியாது. ஏன்னா அவ்வளோ காரமா இருக்கும். ஆனா அது நெய் ஊத்தி சுட சாப்பாடு நெய் அப்படி ஊத்தி அந்த ஊறுகாவை அப்படி போட்டு அப்படி பிசைஞ்சு சாப்பிடும்போது இருக்கும் பாருங்க. ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். நான் பட் இது வரைக்கும் நான்வெஜ் பிக்கிள் ட்ரை பண்ணதே கிடையாது. எனக்கு வந்து ட்ரை பண்ணும் அப்படின்னு நேத்து ரொம்ப டெம்ட் ஆச்சு. என் தம்பி சாப்பிடும் போது சாப்பிடு அப்படின்னாப்ல, வேணாம் எனக்கு வேணாம். நான் வந்து அப்ப மம்மியை கேட்டேன், மம்மி நீங்க ஏதாவது ட்ரை பண்ணி தரீங்களா? மற்ற சேனல்ல எல்லாம் நான் பார்த்தேன் பண்றதை. நீங்க ஏன் எனக்கு பண்ணி தரக்கூடாது? தம்பி வாங்கி சாப்பிட்றப்பல எனக்கு வெளியில இருந்து வேணாம் நான்வெஜ், எனக்கு வந்து வீட்டுல பண்ணி கொடுங்க அப்படின்னும் போது, சரி எங்க அம்மா வந்து நான் சிக்கன் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டாங்க. பண்ணி தரேன்னு சொன்னாங்க. அது vlog-க்குள்ள கொண்டு வந்து எனக்கு மட்டும் இல்ல உங்க எல்லாருக்குமே பண்ணி காட்டுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. அது ஒரு சர்ப்ரைஸ் தான் எனக்கு. ஸோ எனிவே தேங்க்யூ so much. ஸோ டுடே ஸ்பெஷல் இஸ் ஃபார் பிக்கிள் லவர்ஸ், ஊறுகாய் லவர்ஸ்க்காக தான் வந்து இந்த vlog. ஸோ வாங்க, இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கு. அழகா இதை பண்ணி முடிச்சு இதை ஸ்டோரேஜ் பண்ணி எத்தனை நாள் வச்சு சாப்பிடலாம்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். சிம்பிளா ஃபாஸ்டாவும் பண்ணலாம், எவ்வளோ டேஸ்டியா பண்ணலாம். வீட்டில் வெளியில வாங்கி சாப்பிட்றதை தாண்டி வீட்டில் பண்றது எவ்வளோ ஹெல்தின்னு உங்களுக்கு தெரியும். எண்ணெயிலேருந்து எல்லாம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக போடுவோம். ஆமாம். ஸோ அதுக்காக வந்து இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடியாக வச்சிருக்காங்க. நான் தான் போய் சிக்கன் வாங்கிட்டு வந்தேன். எப்பயுமே எங்கள் வீட்டில் போன்லெஸ் சிக்கன், போனோட தான் சிக்கன் நாங்கள் சாப்பிடுவோம். இவங்க சர்ப்ரைஸாக போயிட்டு ஒரு 300 grams வந்து போன்லெஸ் சிக்கன் வாங்கிட்டு வா. என்ன பண்ண போறீங்க? நான் எலும்பு இல்லாம சாப்பிட மாட்டேன், எனக்கு எலும்பு கடிச்சு சாப்பிட்டா தான் பிடிக்கணுமே, நீ வாங்கிட்டு வா எனக்கு தெரியும்னாங்க. பட் அது வந்து ஊறுகாக்காக தான்ட்டு வந்து எனக்கு எதிர்பார்க்கல. பட் எனிவே நான் கேட்டவுடனே இமீடியட்டா அது எனக்கு மட்டும் இல்லாம எல்லாருக்காகவும் அது பண்ணணும்னு நினைச்சது வந்து தேங்க்யூ மம்மி, தேங்க்யூ ஸோ மச். ஸோ வாங்க டக்குன்னு உள்ள போயிட்டு இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பார்த்துட்டு சமைக்க ஆரம்பிச்சிடலாம். வாங்க. சிக்கன் பிக்கிள், அதாவது சிக்கன் ஊறுகாய், அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன்.
வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சிக்கனை பத்துரும். சிக்கன் 300 கிராம் வாங்கியிருக்கேன், போன்லெஸ். ஓகே பாருங்க, சின்ன சின்ன கியூப்ஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே டன். ஓகே. அதுக்கப்புறம் கடுகு, வெந்தயம், சீரகம், தனியா, முழு தனியா, அன்னாசிப்பூ, ஏலக்காய், பட்டை, லவங்கம். ஓகே ஓகே. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூனு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் 2 ஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, உப்பு. இப்போ ஒரு டவுட், உப்பெல்லாம் காட்ட மாட்டீங்களா? பின்ன புதுசா உப்பு? இது ஊறுகாய் இல்ல, அதனால உப்புன்றது. வெங்காயம் தக்காளி எல்லாம் இல்ல, அதனால அதுக்கு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எதுவுமே கிடையாது. அப்படியாமா? ஆமா ஆமா, பெரும்பாலுமே இருக்காதுல்ல. ஓகே ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோமா? இப்போ இந்த 300 கிராம்ஸ் சிக்கனை ஊற வைக்க போறேன். மேரினேட் பண்ண போறீங்களா? ஆமா. ஓகே ஓகே. தண்ணி எல்லாம் இருத்திட்டேன், 4 தடவை கழுவிட்டேன். ஓகே. இந்த 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட போறோமா? ஃபர்ஸ்ட் மஞ்சத்தூள் போடுறோம். ஓகே, போட்டுருங்க. மஞ்சத்தூள், அப்புறம் மிளகாய் தூள், உப்பு தேவையான அளவு. ஓகே. இது என் கைப்பதம் தான். உப்பு, அப்புறம் அவ்வளோதான். இது இஞ்சி பூண்டு பேஸ்டே போடலாமா? தெரியுங்க, தெரியும் எங்களுக்கு. நாங்கள் பண்ணி காமிக்கிறோம், நீங்கள் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. இப்போ கிடையாது இஞ்சி பூண்டு பேஸ்ட். அப்படியா? நல்லா ஊற வச்சிடணும். கலக்கிட்டு எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும்? 1/2 hour ஊற வைக்கணும். 1/2 மணி நேரம்? எஸ், 1/2 மணி நேரம். 1/2 மணி நேரம். நல்லா பிசைஞ்சிட்டு, தண்ணி ஜாஸ்தி வேண்டாம், ஓகே, ட்ரையாகவே ஊற வச்சு வச்சிடலாம். ஓகே, ஊற வச்சிட்டோமா? ஓகே. கை கழுவிட்டு இந்த மசாலாவெல்லாம் வறுக்க போகிறேன். மறுபடியும் வறுத்து அரைச்சி? ஊறுகாய்க்கு வறுத்து அரைச்சி தான் போடணும். அப்படியா? ஆமாம் ஆமாம். அப்போஸ் குளுக்கோஸ், அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். சூடாயிடுச்சாமா? அடுப்பில் பேன் வச்சுட்டு மீடியம் ஸ்மெல்ல தான் வச்சுருக்கேன். இது கொஞ்சம் சூடான உடனே இந்த மசாலாலாம் போட்டு. எண்ணெய் ஊற்றலையா? எண்ணெய் ஊற்றக்கூடாது இதுக்கு. என்னம்மா, ஊர்களை எண்ணெய் இருக்குமேம்மா? எண்ணெய் இருக்கும். ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தா தெரியாம பேசக்கூடாது. பாத்தீங்களா, செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல, கத்து தர்றேன் வாங்க. பத்தியா இதுதான் சாக்குன்னு எப்படி சைலண்டா கலாச்சாரம் பாத்தீங்களா மக்களே? ஊறுகாய் இருக்கும் தானே, அது கேட்டா ஊறுகாயில எண்ணெய் இருக்கும் தானே, அதை கேட்டா எண்ணெய் இப்போ ஊற்ற மாட்டேன்னு சொல்றாங்க. இது வந்து எண்ணெய் போட்டு வறுக்கிறது இல்லை, வெறுமை வறுத்து எடுக்கணும். ஓகே, சாரி, போடுங்க. ஓகே. எல்லாத்தையும் மொத்தமாகவே போட்டுடலாம். ஓகே, போட்டுருங்க. எந்த அளவுக்கு அம்மா இருக்கணும்? கொஞ்ச நேரம். என்ன சவுண்ட் வரல? டப்பு டிப்பு டுப்பு டப்புன்னா சவுண்ட் வரும். ஓ, எண்ணெய் போட்டா வரும்ல? இதுக்கு வராது, இது வெறுமை வறுத்து எடுக்கலாம். அதுதான்மா, பட் எண்ணெய் போட்டா வரும்ல டப்பு டிப்புன்னு சவுண்டுன்னு கேட்குறேன். ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கும். போட்ட உடனே ஸ்மெல் ஆரம்பிக்குது. நான் வந்து எண்ணெயை பத்தி கேட்டா, நீங்க வாசனையை பத்தி. எண்ணெய் இப்ப போடக்கூடாதுடாமா. இல்லம்மா, ஒருவேளை எண்ணெய் போட்டிருந்தா டப்பு டிப்புன்னு சவுண்ட் வரும்ல. பச்சை மிளகா, காஞ்ச மிளகா அப்படி போட்டாதான். ஓ, அந்த மாதிரி போடும் போதா? இதுக்கு மிளகு கூட கிடையாது. இப்படி வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்க, நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஸ்மெல் வருது பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு தான் கலர் இருக்கணும். ஆமாம் ஆமாம், தீய விடாது. ஆஃப் பண்ணிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் இதை ஆற விடணும். இதை ஆற விடணும், அதை ஊற விடணும் சிக்கனை. ஓகே, அது 1/2 hour ஊற விடணும், இது ஒரு ஆற விடணும். இப்போ அது எப்படியும் 10 minutes ஆயிடுச்சு. இதுவும் ஆறட்டும், அதுவும் ஊறட்டும். ஒரு 20 minutes கேப். ஓகே, லெட்ஸ் மீட் ஆஃப்டர் 20 minutes. இப்போ நம்ம வறுத்து வச்சிருந்ததெல்லாம் ஆறிடுச்சு. ஆறிடுச்சா? ஆமாம். ஓகே, ஆறிடுச்சு. இதை நான் இப்போ அரைக்க போகிறேன். ஓகே, அரைச்சிட்டு தான் சமையல் ஆரம்பிப்பேன். ஓகே, இதுக்கு நடுவில் வந்து சிக்கன் மேரினேட் ஆகிட்டுருக்கு. நம்ம அம்மா வந்து மிக்சியில் அரைக்கிறதுக்கு எல்லா பொருளும் போட்டுட்டாங்க அது உள்ள. இதுக்கு அடுத்து என்னம்மா? அடுத்து என்னம்மா சொல்கிறேம்மா. சொல்லுங்கம்மா. ஒரு இன்க்ரீடியன்ஸ் நான் இதில் காமிக்கல. சொல்லுங்க மம்மி. பட் ஆனால் அது வந்து கடைசியில் போடுவேன், சொல்கிறேன். ஏன் மக்களுக்கு காட்டல? அது ஒரு சின்ன சஸ்பென்ஸ். அது இல்லாமல் முடியும். ஆனால் மொக்கையா இருந்தது மட்டும் நீங்கள் சத்தியமா எல்லாரும் கலாய்ச்சிருவாங்க மம்மி. அது இல்லாமல் ஊறுகாய் பண்ண முடியாது. சரி, ஓகே, பார்க்கலாம். அதுதான் சொல்கிறேன், இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் தப்பிச்சிட்டிங்க, இல்லைன்னா நம்ம எடிட்டர் உங்களை கலாய்ச்சிடுவாரு, பார்த்துருங்க. இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். எவ்வளவோ பண்ணுறோம், இதை பண்ண மாட்டோமா என்ன? சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. அரைச்சிடவா?
ஆஃப் பண்ணிட்டேன். அரைச்சாச்சா? ஓகே, காட்டுங்க மம்மி எந்த அளவுக்கு. இந்த அளவு பவுடர் ஆக்கியாச்சு. அதாவது ரொம்ப மையாவும் அரைக்கக்கூடாது, ரொம்ப திப்பியாகவும் இருக்கக்கூடாது. பட் ஓகே, இது நல்ல பவுடர் ஆயிருக்கு ஆக்சுவலா. காட்டுங்க கையில. ஓகே ஃபைன். ஓகேல. எஸ். இந்த மூடியில் இருக்கிறதையும் அப்படியே வலிச்சு கொட்டி ரெடியாக வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சிடலாமா? பற்ற வைக்கலாமே. இருக்கு. சரி, அடுப்பை பற்ற வச்சுட்டு சிக்கனை வறுக்க போகிறோம். சிக்கனை வறுக்க போறீங்களா? போதுமா மேரினேஷன் டைம்? போதும் போதும். உன்னை இப்போ வறுத்து உன்னை ஒரு வழி பண்ண போறோங்க. வா, இதுக்கு என்ன ஊத்துறீங்களாமா? ஆமா, கடாய் சூடாயிடுச்சு, ஹைல இருக்கு, கொஞ்சம் மீடியம் வச்சுட்டு என்ன ஊத்துறோமா? கடைசி வரைக்கும் மக்களே ஒரு டவுட்டு, வறுக்க போறேன்றாங்க, மிக்சியில போட்டு அரைச்சாங்க, இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு வேலையே வரலையே. வரும். எப்ப வரும்? வரும். சொல்லுவேன். என்னவா இருக்கும் எனக்கு என்னடா தெரியும். எப்போ வரும் தான் தெரியல. வரும். தாங்க சிக்கன் சூடா. என்னம்மா குக்கிமா? மேடம் வந்துட்டாங்க, அவர் அங்க படுத்துட்டு இருக்காரு சாரு. குட்டி பாப்பா எங்கன்னு தெரியல. கொக்கோ கொக்கோ பேபி. கொக்கமா கொக்கோமா எங்க? கொக்கோ பேபி இங்க வாங்க 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 வாங்க, இங்க வா, மம்மி கிட்ட வாடி. என் தங்கமே, என் தங்கம். ஆஸ்கர் பேபி. தோ டோ 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 டோ. எல்லாரும் போயிட்டாங்க, இந்த அம்மா மட்டும் எங்களுக்கு. தோ எங்க பேபி. ஆக்சுவலா பப்பீஸ் எல்லாமே சேல் அவுட் ஆயிடுச்சு. ஸோ எங்களுக்கு வந்து எங்க வீட்டுல பிறந்த குழந்தைய ஒரு குழந்தையாவது எங்களுக்கு வச்சுக்கணும்ன்ற ஆசைனால பாப்பாவை நெட்டிக்கிட்டோம் நாங்க. இதுதான் எங்க கொக்கோ பாப்பா. கியூட். சரி, வறுத்துருமா? எல்லாம் சூடாயிடுச்சு, வறுத்துலாம். ஓகே ஓகே, ஹீட் ஆயிடுச்சு. சிக்கன் மொத்தமா இதுல போட்டுட்டோம். ஸ்லிம்லயே அப்படியே வறுத்து எடுக்கணும். நல்லா வெந்து வருதுமா? இது வந்து தண்ணி விடாது, நம்ம ஊற வச்சிருக்கோம். ஓகே, இப்படியே வறுத்துக்கிட்டே இருக்கணும் கொஞ்ச நேரம், ஒரு 5 to 6 minutes. நல்லா ஒரு மாதிரி வேக விடணும். நம்மளுக்கு இதுதான் மெயினாக வேகிறது, சிக்கன் வேகிறது. நான் இஞ்சி பூண்டு இல்லாமல் சமைக்கவே மாட்டேன். நீ இஞ்சி பூண்டு கேட்டுட்டு இருக்க. இஞ்சி பூண்டு போடு. இப்போ வரைக்கும் போடலையே. போடு, அதுக்கு டைம் இருக்குல்ல, டைம் வரணும்ல. எல்லாத்தையும் உனக்கு சொல்லணும். தெரியலப்பா, நான் சிக்கன் வறுக்கும் போல இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ நான் இஞ்சி பூண்டு இதில் போட்டு ஊற வச்சிருந்தேன்னா இது வந்து கீழே வந்து அந்த பேஸ்ட் வந்து பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால தான் வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு ஊற வச்சிருக்கீங்க. கேட்டுக்கிட்டே இருக்காயா கேள்வி. ஸோ அதுக்கப்புறம் போடுவீங்கல்ல? ஆமாம்மா, போடணும். நான் நான்வெஜ் இஞ்சி பூண்டு இல்லாமல் பண்ணவே மாட்டேன். செம்மையா இருக்கு மம்மி, அப்படியே சாப்பிடலாம் போலயே. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் மட்டும் அப்படியே சாப்பிடலாம். வெந்துருச்சாமா? வெந்துருச்சு. எவ்வளோ நேரம் வறுத்துருக்கோம் நம்ம டோட்டலா? நியர்லி 4-5. வறுக்கிற டைம் எப்பயுமே எல்லாருக்கும் தெரியும்ல, வறுக்கிற டைம் ஒரு 10 minutesக்குள்ள 7 to 10 minutesக்குள்ள இருக்குமா? 10 minutesலாம் போகக்கூடாது. பின்ன எவ்வளோ? 5 to 6 minutes. 5 to 6 minutes if it is in medium slim. சின்ன பீசஸ் தானே. இல்லம்மா, மீடியம் ஸ்லிம்மா இருந்தா. ஓகே. ஹை ஸ்பிளேன். போன் இல்லாததுனால சொல்றீங்களா? போன் இல்ல, ஒண்ணு குட்டி குட்டியா போட்டிருக்கேன்ல ஊறுகாக்காக. ஓகே 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 ஓகே. இன்னும் கொஞ்சம் குட்டியா போட்டுருக்கலாமோ? மாமி ஒண்ணுமே இல்லாம ஆயிடும். அப்படியா? சரி பாப்போம். ஹோம்மேட்ல நம்ம இஷ்டம் தான். ஹோம்மேட் இஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல், ஹெல்தி அண்ட் டேஸ்டி. எஸ். ஓகே. பார்க்கவே செமையா இருக்கானே. வாங்க, சிக்கன் எடுத்துடுறேன். வறுத்த சிக்கனை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. தட்டில் ஷிஃப்ட் பண்ணுறோமா? எஸ். இதுக்கு கலர் பவுடர் எதுவும் போட வேண்டாம். ஓகே. அந்த மசாலாவும் எடுக்கிறோம்ல மம்மி, அப்படியே கொஞ்சம் ஸ்லிம் வச்சுக்கலாம். என்ன சொன்னீங்க? மசாலா பவுடரு, கலர் பவுடர். ஓகே, கலர் பவுடரு தேவையில்லை, வேண்டாம். ஓகே. நோ நோ நோ. ஸோ எடுத்துட்டோம். இப்போ இதில் அப்படியே பேலன்ஸ் இருக்க எண்ணெயும் ஊற்றிக்கிறோம். இதில் கடாயில். ஓகே. இப்போ மறுபடியும் ஏதாவது வறுக்க போகிறோமா? ஊற்றிமா? ஆமாம், வறுக்க போகிறேன். வறுக்க போல வதக்கி அப்படியே வதக்கி. ஓகே ஓகே, ஃபைன். சூடாக தான் இருக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? எஸ். அதை இப்போ போடுவேன். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், பெரிய ஸ்பூன்ல எடுத்துருக்கீங்க. அதை அப்படியே போட்டுடலாம். ஓகே.
இது நல்லா வதங்கணுமாம்மா? மிக்ஸ் பண்ணலாம், ஸோ அதுவே மிக்ஸ் ஆகிடும்ல? மிக்ஸ் பண்ணிடலாம். ம் மிக்ஸ் பண்ணி ம் இப்படி நல்லா இதானதுக்கப்புறம் ஸ்மெல் போயிடும், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ அதை வந்து நம்ம சிக்கனோட மிக்ஸ் பண்ண போகிறோமா? மிளகாத்தூள் போட போகிறேன் ஃபஸ்ட்டு. அகேன்? சிக்கனுக்கு தானே மிளகாத்தூள் போட்டேன். ஓகே இதுக்கு ஓகே. மறுபடியும் மிளகாத்தூள் மிக்ஸ் பண்ணுறாங்க மக்களே. உப்பும் பண்ணுவீங்களா அப்போ? உப்பு தேவையானா போடுவேன், இப்போ கிடையாது. டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போவீங்களா? மிளகாத்தூள் போட்டோம் இல்லையா, இந்த சிக்கனை இதில் போட போகிறேன். மறுபடியும் மிக்சிங். ஆமாம், போட்டுருங்க. ஓகே. இப்போ இந்த வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதை நம்ம ஒன்று பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ஓகே, கொஞ்சோண்டு நம்ம வந்து டேஸ்ட் பார்த்துக்கலாம். இதுக்கு முன்னாடி இதை மிக்ஸ் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிற மக்களே, அதான் மாமே. ஆமாம், இப்போ கிட்டத்தட்ட 2 minutes ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை போடும், அரைச்சி வச்சிருந்தது அந்த மசாலாலாம் மிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா? ஓகே. ஒரு 2 நிமிஷம் கிண்டிகிட்டே இருங்க. நான் ஸ்டாப்பாக இல்லை, அடி பிடிக்காமல் இருக்குதுலாமா? ஆமாம். ஓகே. எண்ணெய் நான் வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன், இந்த சென்ஸ் எனக்கு போதும்னு. ஊறுகாய்க்கு நிறைய எண்ணெய் வேணும்னு நினைக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம்ல? போட்டுக்கலாம், வேணும்னா. எனக்கு போதும். ஓகே. 2 minutes நல்லா வதக்குங்க. இன்னொரு 1/2 minute இருக்கு, வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் ஒரு லாஸ்ட்டாக ஒரு ஸ்பெஷல் சொன்னீங்களே, அதுதான், அதுக்கு தான் வரும். அந்த ஸ்பெஷலையும் போட்டு தான் ஆமாம். ஸ்பெஷலு சொல்லுங்கம்மா, நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறேம்மா, தயவுசெய்து சொல்லிடுங்க. லைம் ஜூஸ். அட பாவீங்களா. ஓ, 2 லைம் பிழிஞ்சு வச்சிருக்கேன். ஓகே. ஸோ லாஸ்ட்டாக 2 லைம் பிரிஞ்சு வச்சு இந்த 300 grams சிக்கனுக்கு மிக்ஸ் பண்ண போகிறீங்க? எஸ். ஓகே. 1/2 minute முடிஞ்சிருச்சோ? முடிஞ்சிச்சு. இப்போது இதில் ஊற்ற போகிறேன். லைமை மிக்ஸ் பண்ண போகிறோமா? லைம் ஊற்றிடுங்க. ஓகே, லைம் வாட்டர் 2 லைம். ஓகே. இதையும் போட்டு நல்லா கிண்டிட்டு இறக்குறோமா? அவ்வளோதானா? ஆமாம், கிண்டிட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஓகே. எலுமிச்சை பழம் ஊற்றுனதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் வந்து வதங்க வரணும் மாமே? ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம், லைம் எல்லாம் லாஸ்ட்டில் இறக்கிறதுக்கு முன்னாடி போதும். அவ்வளோதான். ஒரு 1 minute போதுமா? போதும், 1 minute போதும். நிஜமாவா? போதுமா? அதுக்குள்ளே இறங்கிட்டு இருக்குமா அது? ரொம்ப நேரம் விடாதீங்க, கசப்பு வரும். லைம் வந்து ரொம்ப நேரம் ஊற்றிட்டு விட்டிங்கன்னா கசப்பு வரும். ஓகே, ஆஃப் பண்ணிடுவோமா அடுப்பை? ஆமாம். ஓகே, டன். ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ பார்க்கலாமா ஒரு வாட்டி? பாருங்க, வாங்க. நல்லா ஸ்ப்ரெட் ஆயிடுச்சா? ஓகே மக்களே, நம்ம சிக்கன் ஊறுகாய் ரெடி. ஹோம் ஸ்டைல் சிக்கன் ஊறுகாய் ரெடி. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிடுவோமானு? எஸ் அபி. எஸ் சார். சாதம் இருக்கா? சாதம் இருக்கணும். இதுக்கெல்லாம் சாதம் இல்லைன்னா கடாய் சாதம் சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும். ஆமா ஆமா மம்மி, கடாய் சாதம் தி மோஸ்ட் ஸ்பெஷல் இல்ல? ஆமா. ஓகே, இப்போ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. அப்போ இப்போ கடாய் சாதம்னு சொன்னதுனால நம்ம வந்து ஊறுகாவை மோஸ்டா வந்து பாட்டில தானே போட்டு வைப்போம். ஆமா. பாட்டில போட்டு வச்சுட்டு அந்த கடாயில இருக்கிறதுல சாதம் போட்டு நீ மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஓகே. ஓகே, சாப்பிடுவோமா? இப்போ சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒன்று பண்ண போறேன். பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா 2 weeks வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். கெட்டு போகாது, ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் எடுத்துட்டு அபிக்கு இதுலேயே கடாய் சாதம் பண்ணி கொடுக்க போகிறேன். எண்ணெய் நான் கொஞ்சம் ஊற்றிருக்கேன், பட் இது எனக்கு போதும். இன்னும் என்ன வேணும்னு நினைக்கிறவங்க ஊறுகாய்ன்றதுனால இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். அந்த எண்ணெயை கூட ஊற்றிடலாமா பாட்டிலில்? கொஞ்சம் தான் இருக்குது. உங்களுக்கு கரெக்டாக எண்ணெய் இருந்தால் அந்த ஒரு ஃப்ளேவர் இருக்கும்ல. அடுத்தடுத்து நாளைக்கு சாப்பிட்றதுக்கு போதும். அவ்வளோதானா? கட்டுங்க. மக்களே, ஸோ பாட்டில் ரெடி. ஊறுகாவை பாட்டிலில் ஸ்டோரேஜ் பண்ணியாச்சு. பட் ஒரு ட்ரை பண்ணுறதுனால தான் எங்கள் அம்மா 300 grams சிக்கன் இப்படி பண்ணியிருக்காங்க. சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்து நாங்கள் நிறைய பண்ண ஆரம்பிச்சிருவோம். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு இதே மாதிரி பாட்டிலில் ஸ்டோரேஜ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி சொல்லுங்கள். வாங்க அதுக்குள்ளே சாப்பாடை டேஸ்ட் பண்ணி பார்த்துலாம். நாக்கு துடியா துடிக்குதே. ஏன்டா பூனை கருவாடு கலையிற மாதிரி அலையிற? போடா. என்ன விட்டுட்டு கடாய் சாப்பாடு பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க? இந்த வாங்க, நீங்கள் பாட்டில் காமிச்சிட்டு இருந்தீங்கல்ல? ஆமாம், அதனால தான். பொதுவாக நம்ம நெய் போடுவோம்ல சம்டைம்ஸ், ஊறுகாய் இதுக்கு தேவையில்ல. இதுக்கு தேவையில்லை, இது நான்வெஜ். போதுமாம்மா? போதுமா. டயட்டில் இருக்கும்போது இதுவே ஊறுகான்றதுனால தான் நான் ரைஸ் சாப்பிட்றேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் சாப்பிட்டு. அடடா
பத்தோம்ல. கரெக்டாக பற்றிடும். ம் அப்படி பத்தலைனாலும் கவலை கிடையாது, நம்ம பாட்டில் இருக்கு. ஓகே. நான் முதல்ல நல்லா கலக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே. சாமா மிக்சிங்க. அது பாருங்க. போதும், பத்தாதுன்னு நினச்சோமா? பக்காவா பத்தும். அடடே, தரமா இருக்கே அம்மா, சூப்பர். நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா நல்லா இருக்கும்போது நம்ம நல்லா இருக்கும்போது எதுக்கு யோசிச்சுக்கிட்டு? தேங்க்யூ மாமே. வெல்கம் டியர். இதை ஒரு பவுல்ல போட்டு கொடுக்கட்டுமா உனக்கு? ஒரு இதுல போட்டு கொடுத்துருங்க, பவுல்ல போட்டு கொடுத்துருங்க. நம்ம டேஸ்ட் பார்த்து சாப்பிட்டுட்டு மக்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிடலாம். ஓகே ஓகே. டடன் 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 டடன், நம்ம கடாய் சாப்பாடு ரெடி. ஓகே மக்களே, இங்க பாருங்க, கடாய் சாப்பாடு பவுலில் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. பார்க்க செம்ம ஸ்பைஸியாக காரசாரமாக, அந்த கலர்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது. ஸோ பாட்டில்லையும் எங்கள் அம்மா வச்சுட்டாங்க. ஸோ நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அடிப்பொலியா டாப் டக்கரு வார்த்தைகளே வர மாட்டேங்க. செமையாக இருக்கம்மா, செமையாக இருக்கு. ஆக்சுவலாக எங்கள் அம்மா வந்து பொதுவாக நிறைய பேர் கொஞ்சம் நிறைய எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க, கம்மியாக தான் யூஸ் பண்ணாங்க. பட் அந்த கம்மி எண்ணெய்க்கு நல்லா இருக்கு. ஏன்னா பொதுவாக எண்ணெய் ஜாஸ்தி போட்டால் ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது. நாங்கள் சாப்பிட மாட்டோம், நானே என் பிரதரும் சாப்பிட மாட்டோம். பட் வேணுன்றவங்க என்ன ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனாலுமே இது பர்ஃபெக்டாக இருக்கு. ஆக்சுவலி எங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கு. இட்ஸ் அப் டு யூ. அண்ட் இது வந்து ஒரு 2 weeks வரைக்கும் கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு சாப்பிடலாம். இது கெட்டு போகாது, ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க வேணா. இட் வில் பி வெரி டேஸ்டி. எத்தனை வருஷம் மக்களை, என் ஃப்ரெண்ட்ஸ், என் தம்பி எல்லாம் கடையில் வாங்கிட்டு வந்து சாப்பிடும்போது எனக்கு அது தோணுனதே கிடையாது, சாப்பிடணும் அப்படி தோணுனதே கிடையாது. நான் சொன்னல ஃபஸ்ட்டு பிகினிங்லேயே சொன்னல, பூண்டு ஊறுகாய், படுமெருப்புக்காய், மாங்காய், தக்காளி ஊறுகாய் இதெல்லாம் ட்ரை பண்ண. நான் நான்வெஜ் ட்ரை பண்ணதே கிடையாது. இது ஏன் நான் இவ்வளோ கான்ஃபிடென்ட் தைரியமாக ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இது எங்கள் அம்மா செஞ்சது, ஹோம்மேட் அப்படின்றதுனால இது ஹெல்த்தியாக இருக்கும். இதில் வந்து பொதுவாக வந்து நான்வெஜ் சமைக்கும் போது சம்டைம்ஸ் ஒழுங்காக க்ளீன் பண்ணலனாலோ, இன்க்ரீடியன்ட் ப்ராப்பராக சேர்க்கலனாலோ, ஏன்னா வ்ளாக்லேயே நான் கேட்டிருப்பேன், ஏன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இன்னும் போடல, டைம் இருக்குன்னு சொன்னாங்க. ஏன் அப்படின்னா சம்டைம்ஸ் அந்த ப்ராப்பர் கிளீனிங், ப்ராப்பர் இன்க்ரீடியன்ட் மிக்சிங் இல்லாதனால ஸ்மெல் வரும். நான் 5-6 தடவை சிக்கன் எப்பவுமே ஒரு 5-6 தடவை கழுவுவேன். ஸோ நான் வந்து அதனால நான் ட்ரை பண்ணது கிடையாது, எனக்கு அது இன்ட்ரெஸ்ட்டும் இது பண்ணது கிடையாது. பட் நான் மற்றவங்க சாப்பிட்றது பார்க்குறேன், பண்ணுறேன் அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப கிரேவிங்காக இருந்ததுனால நான் கேட்டேன். அப்படின்றதுனால எங்கள் அம்மா ட்ரை பண்ணியிருக்காங்க. ஹானஸ்டாக சொல்லணும்னா தரமாக இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னைக்கு அருமையான சாப்பாடு, ஒரு புடி பிடிச்சாச்சு. சிக்கன் நல்லா வெந்திருக்குல்ல? அதுவும் இந்த கடாய் சாப்பாடு இருக்கு பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ ஆக்சுவலாக எனக்கு கடையில் என்னன்னா, கடையை அப்படியே சாப்பிடுவேன், எல்லாம் பண்ணுவேன். சரி நீங்களா கலாச்சிடுங்களோ அப்படின்னு தான் பவுலில் கொஞ்சம் டீசெண்டாக போட்டு சாப்பிட்டுருக்கேன். சூப்பராக இருக்குது. ப்ளீஸ் டூ ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா இருக்கு, இன்னும் கொஞ்சம் நிறைய இந்த மாதிரி ப்ரான் ஊறுகாய், ஃபிஷ் ஊறுகாய்லாம் காட்டுங்க அப்படின்னா ஃபியூச்சரில் கண்டிப்பாக அதுக்கான முயற்சி நாங்கள் பண்ணுவோம். இந்த முயற்சி கண்டிப்பாக எனக்காக தான் எங்கள் அம்மா பண்ணியிருக்காங்க. அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னாவே அது சக்ஸஸ் அர்த்தம். அப்போ உடனே அவங்க நினைப்பாங்க, அவங்க சொல்லிட்டா எப்படிங்க, நாங்கள் சொல்ல வேணாமா? நீங்களும் சொல்லணும். நீங்களும் சொல்லணும், உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்கு. ஸோ இது பார்த்து மட்டும் போது அது ட்ரை பண்ணுங்க. எல்லாருக்குமே ஊறுகாய்ன்றது தேவையில்ல. நம்ம டக்குன்னு எதுவுமே இல்லை, சமைக்கல, பண்ணல, ரைஸ் மட்டும் தான் பண்ண போகிறோம், அர்ஜென்ட்டு பண்ணோம் அப்படின்னா இது போதும். இதை பண்ணி வச்சுட்டா ஃப்ரிட்ஜில் பக்காவாக ஸ்டோரேஜ் பண்ணி நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் அம்மா சொன்ன மாதிரி 2 weeks வந்துடும். சூப்பராக இருக்குது. ஸோ ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு எங்கள் அம்மாவோட ஸ்டைல். ஃப்ரிட்ஜுன்னு ஏன் சொல்றேன்னா, இப்போ தக்காளி ஊறுகாய், பூண்டு ஊறுகாய் இதெல்லாம் வெஜிடபிள், அதனால வெளியில பிரச்சனை இல்லை. இது நான் வெஜிடேரியன் சிக்கன் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால பெட்டர் கீப் இன் தி ஃப்ரிட்ஜ். சாப்பிட்றதுக்கு சாதம் ஏற்றும் போது கொஞ்ச நேரம் எடுத்து வெளியில வச்சுக்கணும். ஸோ எஸ் மக்கள், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஆக்சுவலி நம்ம மற்ற ஊறுகாய் மாதிரி வெஜிடேரியன் ஊறுகாய் மாதிரி வெளியில வச்சிடாதீங்க. சிக்கன் நான்வெஜ் அப்படின்றதுனால ஃப்ரிட்ஜில் இருந்தால் மோர் ஹெல்தி, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சொல்ற 2 weeksக்கெல்லாம் சாலிடாக வரும். ஸோ இது மறந்துடும். இது 2 weeks வராது, கொஞ்சம் நிறைய 2 weeks. இது வந்து ஒரு ட்ரை. இது அபிக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்றதால அடிக்கடி சாப்பிட்டாங்கன்னா ஒரு 1 weekல முடிஞ்சிடும். ஆமாம். ஸோ இது ஒரு ட்ரை தான் பண்ணோம் அப்படின்றதுனால நாங்கள் பண்ணதுனால தான் இவ்வளோ ஒரு 300 grams தேவையான ஒரு ஊறுகாய் கண்டென்ட் குவான்டிட்டி, அந்த குவான்டிட்டி போதும்னு நாங்கள் நினச்சோம். இது சூப்பராக வந்திருக்கிறதுனால அடுத்தது கண்டிப்பாக இந்த டப்பாவை ரொப்பிடுவோம். இதே மாதிரி இன்னொரு டப்பா கூட இருக்குது, அந்த டப்பாவை ரொப்புறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. உங்கள் ஹாப்பியாக சரி உங்கள் ஃபேமிலியை ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் அபி அண்ட் அனு. வி ஆர் சைனிங் ஆஃப் ஃப்ரம் அபி vlogs. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐகானை
அப்படின்னு நினச்சிருங்க. மறக்காம இது எல்லாமே பண்ணிடுங்க. ஓகே, அப்படி பண்ணாதான் எங்களோட வீடியோ அந்த நோட்டிஃபிகேஷன் எப்போல்லாம் அப்லோட் ஆகுதோ அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ உங்களோட ஆதரவு எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாரி, சாப்பிட்டு இதுவாக இருக்காங்க திக்குது வாய், சாரி மக்களே. ஸோ love you all for your lovely support and thank you so much for joining. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.